வணக்கம். இன்று நாம் பேச போகும் தலைப்பு நம் பள்ளியில் அடிக்கடி நிகழும் ஒன்று, நட்பு உறவு முறிவு. சில மாணவர்கள் இதை சாதாரணமாக ஃப்ரெண்ட்ஷிப் கட் அல்லது ஃப்ரெண்ட்ஸ் கட் என்று கூறுவார்கள். தமிழில் இது நட்பு முறிவு என கூறப்படுகிறது. ஒரு பென்சில் எடுத்துக்கொண்டால் நட்பு முறிவு, மதிய உணவில் இருந்து ஒரு லட்டு எடுத்தால் நட்பு முறிவு, ஏன் ஒரு சிறிய விளையாட்டில் கூட நட்பு முறிவாம். இதையெல்லாம் கண்டு நினைவுக்கு வரும் ஒரு பழமொழி, நட்பின் மதிப்பு பிரியும் வேளையில் தான் தெரியும். இப்பொழுது இந்த கருத்தை பற்றி நமது 12 பேச்சாளர்கள் விவாதிக்க வருகிறார்கள். அதில் நட்பு முறிவுக்கு ஆதரவாக பேச வரும் ஃபாசிலை நான் முதல் பேச்சாளராக அழைக்கின்றேன். வாருங்கள் ஃபாசில். மாண்புமிகு நீதிபதி அவர்களுக்கும் ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் என் முதல் வணக்கம். நட்பு என்பது மனித வாழ்க்கையின் அழகான உறவு. ஆனால் எல்லா நட்பும் நல்லதல்ல. உலக பொதுமறையான திருக்குறள் ஒன்றை இப்போது நான் பகிர்கிறேன். நட்டார் குறை கூறினும் நாணுதல் வேண்டும், நட்டாரை விட்டொழுகல் நன்று. சில நண்பர்கள் நம்மை நல்ல வழியில் நடத்தாமல் தவறான வழியில் இழுத்துச் செல்லலாம். உதாரணமாக, ஒரு மாணவன் படிக்க விரும்புகிறான். ஆனால் சில நண்பர்கள், நீ படிக்க வேண்டாம், எங்களுடன் விளையாடவா, மகிழ்ச்சியாக இருக்கும் என்கிறார்கள். நடுவர் அவர்களே, அப்படிப்பட்ட நட்பு வளர்வதற்கு சிறிது நேரமாவது முறிப்பதே மேல். இதனால் சிறிது நேரமாவது நட்பின் அருமையை பற்றி, அப்படிப்பட்ட நட்பு வளர்வதற்கு முறிவின் மூலம் நிரூபிக்கலாம் என கூறி எனது உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். அருமையான உவமை. நண்பர்களே, நட்பு என்றது மலர் போன்றது. அதை அன்பால் நிரப்பினால் மலரும், கோபத்தால் தீண்டினால் காய்ந்துவிடும். ஆஹா, சபாஷ், ஆரம்பமே அமர்க்கலமாக உள்ளது. சரி, இப்பொழுது நான் அடுத்த பேச்சாளர் அபிநேத்ராவை பேச அழைக்கின்றேன். படைத்த இறைவனுக்கு வணக்கம், கற்ற தமிழுக்கும் வணக்கம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத பூங்காவனம் போன்று மாற்றி எங்கள் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மற்றும் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கம். என் நண்பர்கள் நட்பு முறிவை ஆதரித்தனர். ஆனால் நான் சொல்ல விரும்புவது, நட்பு என்பது எளிதில் கிடைக்காத செல்வம். இதற்கு தமிழ் இலக்கணத்தில் ஒரு அழகான விளக்கம் உண்டு. நட்பு என்பது 2 இதயங்கள் இணையும் இசை. அந்த இசையின் இனிமையை கெடுப்பது ஒரு பெரிய பாவம் அல்லவா? அதுபோல் மெல்லிய இதயங்களையும் ஒட்டு வைப்பது கடினம். அதற்கு தான் சொல்கிறேன், ஒருவரின் மனதை புண்படுத்துவதற்கு முன் 1000 முறை யோசிக்க வேண்டும். இசையில் ஒரு சூரம் தவறினால் முழு பாடலும் கெடும். அதேபோல் சிறு கோபத்திற்காக நட்பை முறிக்கக்கூடாது. ஆகையால் நட்பு முறிவு என்பது தவறு என்று அனித்தனமான என் கருத்தை பதிவு செய்கிறேன். நடுவர் அவர்களே, வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அழகான பேச்சு அபிநேத்ரா. கோபத்தில் நட்பு முறிவு வேண்டாம் என்று அழகாக விளக்கியுள்ளீர். இப்பொழுது இவருக்கு எதிராக பேச சாத்விகா கேவை நான் அழைக்கின்றேன். அவையில் உள்ள ஆண்டோர் பெருமக்களுக்கும் என்னை செதுக்கிய ஆசான் பெருமக்களுக்கும் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என்னினிய வணக்கம். நட்பின் அடித்தளம் நம்பிக்கை. அதை பற்றிய ஒரு தமிழ் பழமொழி என்னவெனில், நம்பிக்கை இல்லாத நட்பு நிழல் இல்லாத மரம். ஒரு நண்பன் உன்னுடைய ரகசியத்தை முழு வகுப்புக்கும் சொன்னால் அப்பொழுது ரகசியம் அல்ல, பள்ளி செய்தியாகிவிடும். அதனால் நம்பிக்கையை உடைக்கும் நட்பு தொடர வேண்டியது இல்லை. அதனால் நட்பு முறிவு நியாயமே என்று கூறி உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.
மிக அழகான பேச்சு. ரகசியத்தை பாதுகாக்கும் நண்பன் உண்மையான நண்பன் என்று கூறி அழகாக தனது உரையை முடித்துள்ளார் சாத்விகா கே. இப்பொழுது டாட்டினா, இதற்கு எதிராக உங்கள் கருத்தை முன்வையுங்கள். வார்த்தை ஜாலங்களால் வையகம் வியர்க்க வாந்திடவன் வாஞ்சையுடன் என்று உரக்க கூறி எனது உரையை ஆரம்பிக்கிறேன். நட்பு முறிவின் பெரிய பாதிப்பு தனிமை. ஏனென்றால் ஒற்றை மரம் காடாகாது என்பது பழமொழி. அதுபோல் ஒரு மனிதன் தனியாக வாழ முடியாது. ஏனென்றால் ஒரு மனிதன் தனியாக வாழ முடியாது. நண்பர்கள் வாழ்க்கைக்கு மகிழ்ச்சி தருகிறார்கள். ஒரு நாள் நண்பர்களுடன் பேசாமல் இருந்தால் பள்ளிக்கூடம் அமைதியாக விடும். ஆகையால் நடுவர் அவர்களை தங்கள் தீர்ப்பை வழங்குவதற்கு முன்பு தங்களின் பள்ளி பருவத்தை நினைத்து பார்த்து உங்கள் தீர்ப்பை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அருமை. நட்பு முறிவின் பெரிய பாதிப்பு தனிமை. நண்பர்கள் இல்லாத வாழ்க்கை மகிழ்ச்சியே இல்லாத வாழ்க்கை போல் இருக்கும் என்று அழகாக தனது கருத்தை பதித்துள்ளார். இப்பொழுது லிஷாந்தை நான் அடுத்த பேச்சாளராக அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். நட்பு முறிவுக்கான மற்றொரு காரணம் பொறாமை. தமிழில் ஒரு பழமொழி உண்டு, பொறாமை ஒரு மனிதனை சுருக்கச் செய்கிறது. ஒரு மாணவன் தேர்வில் அதிக மதிப்பை பெற்றான். உண்மையான நண்பன் மகிழ்ச்சி அடைவான். ஆனால் பொறாமை கொண்ட நண்பன் சொல்வான், அது அதிர்ஷ்டம்தான், நீ மிகவும் மகிழ்ச்சி கொள்ளாதே என்று. இப்படிப்பட்ட நட்பு நம்ம மன நிம்மதியை கெடுக்கும். மாணவரே, இந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்ய வேண்டும்? நட்பை முறித்து கொள்ளவா அல்ல நட்பை தொடர வேண்டுமா? நீங்களே முடிவுங்க. அற்புதமான பேச்சு. நெருப்பு அருகில் இருந்தால் வெப்பம் வரும், பொறாமை அருகில் இருந்தால் வலிதான் வரும் என்று அழகாக கூறியுள்ளீர் லிஷான். இப்பொழுது அஃபஸ்டேன் இதற்கு எதிராக என்னதான் பேசப் போகிறார் என்று பார்ப்போம். தமிழுக்கும் தங்களுக்கும் என் முதல் வணக்கம். நடுவர் அவர்களே, பல நட்பு முறிவுகள் சிறிய விஷயங்களால் கூட நடக்கிறது. ஒரு மாணவன் நட்பின் உணவு பெட்டியிலிருந்து ஒரு சமோசாவை எடுத்தான். அடுத்த நாள் நட்பு முறிவு. இது எல்லாம் பார்க்கும்போது நினைவிற்கு வருவது என்னவென்றால், ஒரு சிறிய விஷயத்தை ஊதி ஊதி பெரிய பிரச்சனை ஆக்குகிறார்கள். நன்றி, வணக்கம். என்ன ஒரு உவமை! நட்பு முறிவு எதற்கும் தீர்வாகாது என்று அஃபஸ்டேன் தன் உரையை முடித்துள்ளார். இப்பொழுது நிதேஷ் இதற்கு என்னதான் எதிராக பேசப் போகிறார் என்று பார்க்கலாம். இங்கு கூடியிருக்கும் ஏன் இனிய உள்ளங்களுக்கு கவிதை சிறகுகளோடு உங்களை கவர வந்திருக்கும் நிச்சேஸ்வரன் இனிய வணக்கம். நட்பு என்பது நம்மை உயர்த்த வேண்டும் என்று தமிழ் இலக்கிய கூறுகிறது. சிறந்தோருடன் சேர்ந்தால் சிறப்பு வளரும். சில நண்பர்கள் நல்ல பழக்கங்களை கற்றுத் தருவார்கள், சில நண்பர்கள் தவறான பழக்கங்களை கற்றுத் தருவார்கள். அதாவது, நல்ல மண்ணில் விதை விழுந்தால் மரமாக வளரும், உவர் மண்ணில் விதை விழுந்தால் உலர்ந்து விடும். இப்படிப்பட்ட நம்மை இதேபோல் அதாவது நல்ல மண்ணில் அதேபோல் நல்ல நண்பர்கள் தான் நம்மை உயர்த்த வேண்டும். இப்படிப்பட்ட நம்மை கெடுக்கும் அல்லது கெடுக்க நினைக்கும் நட்பில் இருந்து சிறிது காலம் விலகி அவனை நல்ல நண்பனாக நட்பு முறிவு என்பது அவசியமே என்று கூறி விடைபெறுகின்றேன்.
இருந்தாலும் நட்பு முறிவும் அவசியம்தான் என்று நிதேஷ் கூறியுள்ளார். இப்பொழுது கவிசன் வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். நட்பு என்பது மைப்பில் கற்று தரமுறது. திருக்குறள் கூறுது, குத்தம் தானே குலம் காங்க. அதாவது நம்மன் தவறு மட்டும் பார்க்காம அவன் நல்ல பங்குகளை நிறுத்தி வேணும். நட்பு என விதிப்பிருக்கேன். நன்றி. ஆஹா, அருமை! மன்னிப்பு என்பது மனிதனின் பண்பு என்று அழகாக கூறியுள்ளார். இப்பொழுது இதற்கு எதிராக பேச உஜ்வலை நான் அழைக்கின்றேன். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நட்பு உறவு சில நேரத்தில் சுயமரியாதை காப்பாற்றும். ஆரோக்கியமற்ற நட்பு நிற்காது. அதுதான் தமிழ் பயவரும். ஒரு நண்பன் எப்போதும் கேலி கிண்டல் அருமப்பு செய்தால் அது நட்பல்ல, அது மனத்தை காயப்படுத்தும் உறவு. அப்படிப்பட்ட இடத்தில் இருந்து மனத்தை எடுக்கிறது நல்லது. நடுவர்களே, நீங்களே சொல்லுங்க. நன்றி. அற்புதமான பேச்சு உஜ்வல். இதற்கு எதிராக மகதி என்னதான் பேச போகிறார் என்று பார்ப்போம். வாருங்கள் மகதி. அவையோர் அனைவரையும் வணங்கி எனது உரையை நான் தொடங்குகிறேன். நடுவர் அவர்களே, இதுக்கெல்லாம் நட்போடு செய்கிறார்கள். அதை கேட்டால் உங்களுக்கே சிரிப்பை வரவழைக்கும். வாழ்க்கையில் கருத்து வேறுபாடுகள் இயல்பு. ஒரு விளையாட்டு போட்டியில் நண்பன் ஓட்டமிழந்தான். நம் கோபத்தில் நட்பு முடிவு செய்து விட்டோம். பின்னர் தான் தெரிகிறது அது வேகமாகவும் ஓடும் போட்டி அல்ல, அது நிதானமாகவும் ஓடும் போட்டி. சில நேரத்தில் அவசர முடிவு தவறாகும். அதனால் நட்பு முடிவு என்பது தவறு என்று கூறி எனது உரையை நான் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். என்ன ஒரு நேர்த்தியான கருத்து! கோபம் என்பது புயல் போன்றது. புயல் அடங்கினால்தான் அமைதி வரும் என்று அற்புதமாக விளக்கியுள்ளீர் மகதி. அவசரமாக நட்பு முறிவு செய்வது வேண்டாம் என்று கூறி தனது உரையை அழகாக முடித்துள்ளீர்கள். இப்பொழுது விபவை நான் அடுத்த பேச்சாளராக அழைக்கின்றேன். எழுத்துக்கள் பேசும், கவிதை பாடும், என் பேச்சை கேட்க வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். நட்பு மிகவும் அழகானது, ஆனால் எல்லா நட்பும் நன்மை தராது என்று தமிழ் பழமொழி. தீய நண்பன் விட தனிமை மேல். ஒரு மருத்துவர் உடம்பில் இருக்கும் ஒரு நோயை அகற்றுவார். அதுபோல் நம் வாழ்க்கையில் சில தீய நண்பர்களை அகற்றுவது நல்லதானே? என்ன நடுவரே, நான் கூறினது சரிதானே? அதனால் நட்பு முடிவது என்று நான் என் தர்ப்ப வினாதத்தை முடிக்கிறேன். தீய நட்பை விட தனிமையே மேல் என்று விபா கூறியுள்ளார். இப்பொழுது சாத்விகா பாலாஜி என்ன கருத்து சொல்ல போகிறார் என்று பார்ப்போம். வாருங்கள் சாத்விகா பாலாஜி. அனைவருக்கும் வணக்கம்.
அறிமுகமில்லாமல் வந்தோம், அடிக்கடி பேசிக்கொண்டோம், உறவுகளுக்கு மேலே உயிரானோம், காலங்கள் கடந்து சென்றாலும் தொடரும் நம் நட்பு. நட்பு என்பது வாழ்க்கையின் அழகான பரிசு. தமிழில் ஒரு அழகான வரி இருக்கிறது: உண்மையான நண்பன் இருளில் வழிகாட்டுவான். பணம் இழந்தால் மீண்டும் கிடைக்கும், புத்தகம் இழந்தால் மீண்டும் வாங்கலாம். ஆனால் ஒரு உண்மையான நண்பன் இழந்தால் மீண்டும் பெறுவது மிகவும் கடினம். அதனால் நட்பு முறிவை விட புரிதலும் உரையாடலும் தான் முக்கியம் என்று கூறி எனது உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க்கைக்கு தேவையான மற்றும் ஒளிர வைக்கும் செய்தியாக இருந்தது சாத்விகா பாலாஜி. உண்மையான நண்பன் வாழ்க்கையை ஒளிரச் செய்வான். இரு தரப்பினர்களும் மிக அழகாக தனது கருத்தை பகிர்ந்து கொண்டனர். இதுக்கு என்னதான் தீர்ப்பு சொல்வது? ஒரு தரப்பினர் கூறியது, சில நட்புகள் நம்மை பாதிக்கலாம். மற்றொரு கூறியது, நட்பை உடைப்பதை விட அதை சரி செய்ய யோசிக்க வேண்டும். இதற்கெல்லாம் தமிழில் ஒரு அழகான வரி உள்ளது: நட்பு என்பது உயிருக்கு உறுதியான தாங்கு. அதனால் நண்பர்களே, நல்ல நண்பனை தேர்வு செய்யுங்கள், நல்ல நட்பை பகிர்ந்து கொள்ளுங்கள். நண்பன் என்பது வாழ்க்கையின் அரிய செல்வம். இறுதியாக நான் கூற விரும்புவது என்னவென்றால், நட்பு என்பது வெறும் சொல் அல்ல, ஒரு பொறுப்பு, ஒரு பழக்கம் அல்ல, ஒரு பண்பு. ஆகவே நாம் எல்லோரும் நட்பை சரி செய்ய யோசிக்க வேண்டும். இத்துடன் நாம் எல்லோரும் சரி செய்ய யோசிக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.